கூப்பிடணும்னா எனக்கு 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பரோட தேவை கார்பெண்டர் பிளம்பிங்லாம் நல்ல வேலை தான். அப்போ நீங்களாம் அந்த வேலைக்கே போகலாம்ல. எதுக்கு அரசியல்வாதியாக வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு அரசியல்வாதி ஆகணும், அதனால அரசியல்வாதி ஆயிருக்கீங்க. அப்போ டாக்டர் படிக்கிறவங்க ஒரு ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இதெல்லாம் நல்ல வேலை தான், இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு நீங்கள் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வேணுங்கன்னே ஒன்றிய அரசுக்கு கூஜா தூக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை ஒன்றிய அரசுக்கு விட்டு கொடுத்துட்டு வேணுங்கன்னே உட்காந்துட்டு தெரியாதவா நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நேற்று ஈவினிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது, சீக்கிரமாக அதை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் அதை கண்டுக்கலையா இல்லை வேணுங்கன்னே அதை ஒன்றிய அரசுக்கு விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கா தமிழகம்? உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் டாக்டருக்கு படிக்கிறது பிடிக்கலையா? அதுதான் இது மீண்டும் மீண்டும் உணர்த்துது. ஏன்னா நீங்கள் நீட்டுக்கு எகென்ஸ்டாக போராட மாட்டீங்க. பேன் நீட் நாங்கள் போய் நீங்கள் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு ஆள் வச்சு வேறு ஏதோ ஃபால்ஸ் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டை தூக்கி பிஜேபி கிட்ட கொடுக்கணுமா? அதான் கேள்வி.